லக்னத்தில் கேது. கேதுங்கிறவர் யாரு? மோட்சக்காரகன், ஞானக்காரகன். அதாவது ஒருத்தருக்கு விட்டோத்தியான மனநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். நவ கிரகங்களிலே அதிக வலிமை பெற்றவர் கேது பகவான் தான். இந்த பக்கம் 8 கிரகங்களையும் ஒரே இதுல வச்சு இந்த பக்கம் கேதுவை மட்டும் வச்சீங்கன்னா இப்ப கூட இந்த பக்கம் தான் வெயிட்டா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வலிமையான கிரகம் கேது. ஒருத்தருக்கு பற்றற்ற நிலை, எதுலையுமே ஒரு பற்று இல்லாம ஒரு அந்த எந்த இடத்துல உட்கார்றாரோ அந்த பாவகத்தை டைல்யூஸ் பண்ணி அதை அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஃபுல்லா அதை நீர்த்து போக வச்சிருவாரு. சுத்தமா சுருக்கி வச்சிருவாரு, ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்சு வச்சுக்கிடுவாரு. அதுதான் கேதுவோட ஸ்டைல். சரிங்களா? அதுல ஸ்பெஷலிஸ்ட் அவர். எந்த கிரகத்தை பிடிக்கிறாரோ அந்த கிரகத்தை அப்படி தனக்குள்ள கட்டுப்படுத்தி அதோட இயல்பு தன்மையை மழுங்கடிச்சு சுத்தமா உள்ளுக்குள்ள அப்படியே புடுங்கி வச்சிருவாரு. அதுதான் கேது. சரிங்களா? இப்படிப்பட்ட கேது லக்னத்துல உட்கார்றாரு. என்ன மாதிரி இருக்கு? லக்னங்கிறது நம்ம தான். சரிங்களா? அப்ப ஜாதகரை எதுலையுமே ஒரு பற்று இல்லாத தன்மை, ஒரு ரிசர்வ் டைப், யாருக்கிட்டையுமே பேசாம எந்நேரமே ஒரு கவலை, ஒரு சித்த பிரம்மை, அந்த மாதிரி பைத்தியம் பிடித்த நிலையிலே கொஞ்சம் ஒரு ரிசர்வ் டைப்பா இருப்பாங்க கேது லக்னத்துல இருக்கிறவங்க. ஸோ அப்ப லக்னத்துல கேது இருக்கிறாரா, எப்பயுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மனக்கவலையிலே இருப்பாங்க. மனக்கிலேசம் எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு கலங்கன மனசாவே இருப்பாங்க. இப்ப பாருங்க, ஒரு எதுக்குடா கவலைப்படுறோங்கிறதே தெரியாத அளவுக்கு இருப்பாங்க. எந்த லக்னத்துல உட்கார்றாரோ அந்த கிரகத்தோட அந்த லக்னாதிபதி எங்கேயாவது கொஞ்சம் எங்கேயாவது வலுவா இருந்துட்டாரு, இதுல சுபர் தொடர்பு எங்கேயாவது வந்துருச்சு அப்படின்னா மட்டும்தான் அவர் அப்பையும் கூட இந்த பலன்கள் மாறாது. சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்குமே தவிர, இது குறையும், அவ்வளவுதானே, வித்தியாசப்படுமே தவிர பெரிய லெவல்ல மாற்றம் இருக்காது. ரிசர்வ் டைப்பா இருக்கிறத மாத்தவே முடியாது. ஒரு மாதிரி இறுகி போயே இருப்பாங்க ஆள் லக்னத்துல கேது இருக்கிறவங்க. இதுல கூட ஏதாவது இப்ப சனிலாம் உட்கார்ந்துருக்காரு கூட அப்படின்னா சுத்தமா சாமியார் தனமே வந்துடும். இது மாதிரி அவர் எல்லா லக்னங்களும், இப்ப செவ்வாயோட லக்னங்கள்ல உட்கார்றாரா, செவ்வாயோட மூர்க்கத்தனம் இல்லாம போயிடும். சுத்தமா அந்த எதுக்குமே ஒரு துணிஞ்சி எதையுமே இறங்க வேண்டாம். ஒரு மாதிரி பயந்த சோகத்துல உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த கோபம் பூரா உள்ளுக்குள்ளே வெதும்பிக்கிட்டே இருக்கும். இதுதான் இருக்கும். புதனோட வீட்டுல உட்கார்றாரா, பேச்ச சுத்தமா சுருக்கி வச்சிருவாரு, பேசவே மாட்டாங்க. உள்ளுக்குள்ள இருக்கும் அந்த அறிவு, இதெல்லாம் இருக்கும். பட் சுத்தமா அந்த புதனுக்கு உண்டான பேச்சு துடுக்கு, அந்த பேச்சே இருக்காது, உள்ளுக்குள்ள போயிடும் பூராமே. குருவோட வீட்டுல இருக்காரா, தனத்தை சுருக்கிடுவாரு. கடன் வாங்குவீங்க அதிகமா. குரு கேது இணைவு இருக்கவங்களுக்கு நிறைய கடன் இருக்கும். அதே சமயத்துல குரு நல்லா இருக்காரு, வலுவா உட்கார்ந்துருக்காரு, கேந்திர திரிகோணத்துல எல்லாம் குரு நல்லா வலுவா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா, ஆட்சி அடைஞ்சிருக்காரு அப்படின்னா அது கேள யோகமா மாறும். ஆனாலும் அந்த சன்னியாசத்தனம், அந்த ஒரு மாதிரி ஆன்மீக நாட்டம், இதை மேலோங்கி கொடுத்துருவாரு. சரிங்களா? குருவோட வீட்டுல உட்காரும் போது சிம்ம வீட்டுல உட்காராரு, அதிகாரத்தை உள்ள புடுங்கி அப்படியே வச்சிருவாரு. சூரியனோட சுத்தமான அந்த காரகத்துவமே இல்லாம போயிடும். சூரியனுக்கு உண்டான அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு புத்தி எதுவுமே இல்லாம ஒரு மாதிரி மழுங்கின மட்டையா மாதிரி ஆக்கியிருக்காரு. சிம்ம கேது ஒரு நல்ல வீடே கிடையாது அவருக்கு. இருந்தாலும் அவரோட அங்க நட்சத்திரம் இருக்கும், மகம் நட்சத்திரம் இருக்கு. அங்க உட்காரும் போது நல்லா வலுவா உட்காருவாரு. பட் ஆனா சூரியனுக்கு உண்டான அந்த தன்மையே இல்லாம போயிடும் ஜாதகர்கிட்ட. கடக வீட்டுல உட்கார்றாரா, ஓகே, கடகம் சந்திரனோட வீடு, அங்க கேதுக்கு ஓரளவு உகந்த வீடுன்னே சொல்லலாம் கடக வீடு. ஆனாலும் சந்திரனை பிடிக்காது அப்படிங்கும் போது ஸோ அங்கேயும் அந்த தெளிந்த மனமே இல்லாம ஒரு மாதிரி பைத்தியம் பிடித்தக்கூடிய நிலைமைகள்லாம் கூட வந்துடும். சுவர்களோட அதாவது குரு பாக்குறாரு அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு கொஞ்சம் பலன்கள் வேரி ஆகுமே தவிர, எதுலையுமே விட்டோத்தி நிலை, சுத்தமா அதாவது ஒரு விரக்தியிலேயே எப்ப பார்த்தாலுமே இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. கவலை நிறைந்த ஒரு மனிதராகவே இருப்பாங்க எப்ப பார்த்தாலுமே. இந்த லக்னத்துல கேது இருக்கிறவங்க. சுக்கிரனோட லக்னத்துல உட்கார்றாரா, ரிஷபம் மற்றும் துலாம் அவருக்கு பிடித்த அதிநட்பு வீடு தான். ஆனாலும் கூட அங்க சுக்கிரனுக்கு உண்டான அந்த காமத்தை சுத்தமா நீர்த்து போக வச்சிருவாரு. லக்ஸுரி லைஃபே இல்லாம, அதாவது ஒரு மாதிரி அதுக்கு ஆசைப்படாத வாழ்க்கைய கொடுத்து வச்சிருவாரு. அதிகமான பணம் இருக்கும், ஆனா அதை என்ஜாய் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் வராது. சரிங்களா? ஸோ கேது எந்த லக்னமா இருந்தாலும் சரி, லக்னத்துல கேது இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல அமைப்பே இல்லை. அப்படியே இருந்தாலும் அவருக்கு சுவர்களோட தொடர்பு நிச்சயமா வேணும். பார்க்கிற பார்வை,
மட்டும்தான் அந்த குணாதிசயங்கள்ல மாறுபாடுகள் வருமே தவிர மற்றபடி அது ஒரு மாதிரி அந்த மன கிளேசம் ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அது இறுக்கம் பிடிச்ச நிலை மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அந்த கேதுவோட இதுல பிடிப்பட்டது. சரிங்களா? ஸோ ஒருத்தரோட லக்னத்துல கேது உட்கார்றாரா, ஸோ அவங்க ரொம்ப மைண்டை விநாயகர் பிள்ளையாரை கும்பிடுறது, இந்த மாதிரி தெய்வங்களை, சித்திரகுப்தன் வழிபாடு, இந்த மாதிரி அதை எடுத்து நம்ம வழிபடும் போது அதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் வேரி ஆகும். சனியோட லக்னங்கள்ல கேது அமர்றாரு அப்படின்னா சுத்தமா தொழில் பண்ணணும், அந்த வேலைக்கு போகணுங்கிற அந்த எண்ணமே இருக்கவே இருக்கு. சுத்தமா மழுங்கடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. எந்த வேலைக்கு போனாலும் பிடிக்காது, எந்த தொழில் செஞ்சாலும் அதுலயும் ஒரு விட்டோத்தி நிலை, அந்த தொழில்ல நிறைய தடை தாமதம், இந்த மாதிரி எல்லாம் கூட உண்டு பண்ணி விட்டுருவாரு லக்னத்துல கேது. இதுல மெயினா கேது தசை வரும்போது ரொம்ப அதீதமா இந்த குணாதிசயங்கள் வெளிப்படும். கேது தனிமையை விரும்பக்கூடிய ஒரு கிரகம், சாமியார் கிரகம் தான், அதுல எல்லாம் டவுட்டே கிடையாது. கேது ஒருத்தனை பற்றற்ற நிலை, ஒருத்தரோட முகத்திரையை கிழிச்சு காட்டக்கூடிய தன்மை கேதுக்கு இருக்கும். மற்ற பாவங்கள்லாம் உட்காரும் போது அவங்க யாரு அப்படின்னு உங்களுக்கு காட்டுவார். இதுல லக்னத்துல உட்காரும் போது தன்னைத்தானே சுருக்கி வச்சுக்கிடுவாங்க. யாருக்கிட்டையுமே ஒட்டாத ஒரு சூழ்நிலையை கொடுத்து வச்சிருவாரு. எங்கேயுமே போகிறதுக்கு உங்களுக்கு யாரு கூடயும் மிங்கிலே ஆக மாட்டாங்க. அப்படியே மிங்கில் ஆனாலும் அங்கேயும் கூட இறுகி போன மனநிலையிலே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இந்த கிரகத்தோட லக்னத்துல உட்கார்றாரோ அந்த கிரகத்தோட காரகத்துவங்கள்ல கடுமையான டைட்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. சுக்கிரனோட லக்னத்துல உட்காந்துட்டோம்னா அந்த ஒரு சுத்தமா அந்த லக்ஸுரி மேல எண்ணமே வராம போயிடும். ஒன்னும் இந்த லக்ஸுரி அதிகமா கொடுத்து அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருவாரு, இல்லைன்னா அதை கொடுக்கவே மாட்டாரு. ஸோ இதுதான் அவரோட ஸ்டைலே. கேதுவோட ஸ்டைலே என்னது, சுருக்கிறது தான். சுருக்கி உள்ளுக்குள்ள தூக்கி வச்சுக்கிடுவாரு. எல்லா கிரகம் எங்க யாரை ஆக்குப்பை பண்றாரோ அந்த இடத்த ஃபுல்லா டைல்யூஸ் பண்ணி சுத்தமா அதை செயல்படாத தன்மைக்கு இறுக்கி பிடிச்சிருவாரு ஒரு மாதிரி. அதுதான் கேதுவோட ஸ்டைல். சரிங்களா? எந்த பாவத்துல உட்கார்ந்தாலும் அந்த இடம் சம்பிச்சு போச்சு அப்படின்னு தான் அர்த்தம். வேலை செய்யறதுக்கு ஏதோ ஒரு சுபர்களோட தொடர்பு நிச்சயமா வேணும். தசாபுத்திகள் வரலன்னா அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. ஆனா இது லக்னம்ங்கும் போது எப்பவுமே செயல்படக்கூடிய தன்மை இது. ஸோ அதனால அந்த குணாதிசயங்கள் இருந்துகிட்டே இருக்கும்.